நிறைய பேருக்கு டவுட்டுங்க, ருத்ராட்சம் போடலாமா அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் சிவபெருமான கும்பிடணும், இந்த ருத்ராட்சம் போடணும்னு உங்களுக்கு எண்ணம் வந்தாலே அது நீங்க நினைக்கிறது இல்ல, இந்த சிவபெருமானே நினைக்க வைக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப லக்கின்னு நினைச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்காதீங்க. நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்காதீங்க. சாமி கும்பிடாத, ருத்ராட்சம் போடாத, இது நல்ல விஷயங்கள் கிடையாது. இது 5 முகம். எந்த சுத்தபத்தம் எதுவுமே தேவையில்லை. சுத்தங்கிறது என்னது? நம்ம நல்ல உள்ளம், அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத நல்ல உள்ளமும் தூய்மையான அன்பும் தான் எல்லா கடவுளுமே எதிர்பார்ப்பாங்க. அதை விட்டு எனக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, நீங்க எல்லாம் குளிக்கணும், பட்னியா கடந்து எனக்கு ரொம்ப கடுமையான விரதங்கள்லாம் கடைப்பிடி சக்தியை ரொம்ப எனக்கு ஏற்படுத்தினா தேவையில்லை. நீங்க ருத்ராட்சம் போடணும்னு நினைக்கும் போது யார்ட்டையாவது கேட்கும்போது உங்க மனசு சலனப்பட்டாலோ அது மகாதேவர் உங்களுக்கு வைக்கிற சோதனை. எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீங்க அதை தாண்டி ருத்ராட்சம் போடுறீங்களா கும்பிடுறீங்களா அப்படிங்கறது அவர் பார்க்க விரும்புவாரு. அதனாலதான் எல்லாமே வரும். உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா போடலாம், யாருக்கிட்டையும் கேட்காது. இது 5 முகம். நான் வெள்ளையங்கிரியில வாங்கினேன். உயிருள்ளவரை இது போடுறதா இருக்கும்.